அனைவருக்கும் வணக்கம். கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேர் பிரதீப். ஸோ இதில் நம்ம NXல 4வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4வது வீடியோவில் ஸ்கெட்ச் அண்ட் ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். எப்படி ஸ்கெட்சை யூஸ் பண்ணுறது, அந்த ஸ்கெட்சை எப்படி கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணுறது, இதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ NX 11.0 நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை ட்ரா பண்ணணும். ஸோ ஸ்கெட்சை ட்ரா பண்ணதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கெட்சை நம்ம வந்து ஏதாவது ஒரு டேட்டமை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கெட்சை நீங்கள் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் பாருங்கள். இந்த ஸ்கெட்சில் 2 வகையான பிளான் இருக்குது. இது பாத் ஓரியன்டேஷன். ஸோ இது இந்த கர்வில் ட்ரா பண்ணுறதுக்கு இருந்துன்னா இந்த பாத்தை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இது பிளான் ஓரியன்டேஷன். ஸோ இந்த டேட்டம் பிளானை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறது தான் இந்த ஓரியன்டேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி வரையது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இதில் நீங்கள் இந்த டைரக்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ணதுக்கு 2 விதமான என்வரான்மெண்ட்லையும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் ஸ்கெட்சை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே நீங்கள் இப்படி வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்கெட்ச் ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதில் போய் ஓப்பன் இந்த ஸ்கெட்ச் டாஸ்க் என்வரான்மெண்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு அந்த ஸ்கெட்சுக்குள்ளேயே மாறிடும். இங்கே பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கெட்ச் தான், மாடிஃபை டூல் எதுவுமே வராது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இதாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் எப்படி ஸ்கெட்சை நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கெட்சை ஃபர்ஸ்ட் நான் இந்த பாயிண்ட்ஸை நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னா இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட் நம்ம எதுக்கு யூஸ் ஆகணும், நீங்கள் ஆட்டோகேட்டில் கூட பார்த்துருப்பீங்க. சில இடங்கள்ல நம்ம பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணதுக்காக இந்த பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்டை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணணும். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணதுக்கு ஆப்ஷன் பாருங்க, நீங்க இந்த இடத்துல ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரெயின்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலும் கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இல்லாம இதுல பாருங்க, ஸோ இந்த ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின்ட் பாருங்க, இதுல நீங்க கீபோர்ட்ல C அமுக்குனாலும் போதும், இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஜாமெட்ரி வரும். ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பிறகு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்றது, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கெட்சை கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ண இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். பாருங்க, இந்த இங்க பாருங்க, ஸ்கெட்ச் நீட் 2 கன்ஸ்ட்ரெயின்ட். அப்போ ஸ்கெட்சு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிறதுக்கு 2 கன்ஸ்ட்ரெயின்ட் தேவைப்படுது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம பாயிண்ட்ல ஒரு காப்பி கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கிங் வருது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இந்த பாயிண்ட் இந்த ஆரிஜின்ல இருந்து X டைரக்ஷன்ல எவ்வளவு இருக்கும், Y டைரக்ஷன்ல எவ்வளவு இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம இதுல வந்து நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, நான் இப்போ இதுக்கு லாக் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, the sketch is fully constrained வருது. பாருங்க, இப்போ இந்த பாயிண்ட் லைட்டா ஒரு கிரீன் கலர்ல மாறி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் என்ன, இங்க நார்மலாவே தெரியும் ஸ்கெட்சை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் எல்லாம் வந்து நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு 3D பிளான் வரையறதுக்கு ஸ்கெட்ச் ரொம்ப அவசியம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் மீனிங் என்னன்னா, ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம வந்து ஒரு டிராயிங் வந்து அரெஸ்ட் பண்ணணும், அதாவது மூவபிளா இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணணும். அப்போ அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணும்போது அந்த மூவிங் வந்து அரெஸ்ட் ஆயிரும். அப்போ அரெஸ்ட் ஆகும்போது கண்டிப்பா நமக்கு டிராயிங் நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு மூவ் பண்ணணும். எவ்வளவு டைமென்ஷனுக்கு வேல்யூ கொடுத்து நமக்கு மூவ் பண்ணணுமோ அது தகுந்த மாதிரி மூவ் பண்ணணும். ஆனா நமக்கு தேவையான அளவுக்கு அது மூவ் ஆகும், நம்ம கண்ட்ரோலை விட்டு அது வெளி போகாது. ஸோ இதுதான் வந்து ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரெயின்ட்னுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். ஸோ இதை நம்ம பாயிண்ட் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த சர்க்கிளை பார்க்குறோம். இந்த சர்க்கிள்ல இங்க பாருங்க, 2 விதமான சர்க்கிள் இருக்குது. பாயிண்ட் இதை நீங்க டான்ஜென்ட் வச்சு யூஸ் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இங்க பாருங்க, இங்க பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட் வச்சு நீங்க இதுல வந்து டயமீட்டர் எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது தகுந்த மாதிரி நீங்க டைமென்ஷன் கொடுக்கலாம். இந்த சர்க்கிள்ல பார்த்துருக்கோம், இது சென்டர், இது 3 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ இதுல 2 விதமான மோடு இருக்கு, குவாட்ரேட் மோடு, XY குவாட்ரேட் மோட், இல்லை பேராமீட்டர் மோடு. ஸோ XY குவாட்ரேட் மோடு என்னென்னா நம்ம வந்து ஆட்டோகேட்டில் பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் லைவ் கிளாஸ்லையும் கூட. இப்போ எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இது பாசிட்டிவ் வேல்யூ பாருங்க, XY எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ போகும். இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் வேல்யூல போகும். ஸோ இங்கேயும் பார்க்கும்போது ஒய்யும் மைனஸ் வேல்யூல போகும். ஸோ இந்த வேல்யூ இந்த சைடு வரும்போது ஒய் மைனஸ் வேல்யூ போகும். அதாவது இந்த கோஆர்டினேட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது. இது பேராமீட்டர், இது வந்து நம்ம வேல்யூ கொடுக்கறது வரல. ஸோ இது பாருங்க, ஸோ நான் இதுக்கு வந்து நான் வேல்யூ கொடுக்குறேன்.
இந்த சர்க்கிளை பார்ப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இந்த பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒய் ஆக்சிஸ் எவ்வளவு, எக்ஸ் ஆக்சிஸ் இவ்வளவு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு இந்த சர்க்கிள் மட்டும் வேல்யூ கொடுக்கணும். பாருங்க சேஞ்ச் ஆகிட்டா. இப்போ இதே போல தான் இங்கேயும் நம்ம ஒரு பொசிஷன் கொண்டு வரலாம். எனக்கு இந்த சர்க்கிள் இந்த பாயிண்ட்டுக்கு நேராக வரணும்னா கன்ஸ்ட்ரெயின் நமக்குங்க கன்ஸ்ட்ரெயினில் இங்கே வெர்டிக்கல் அலைன்மெண்ட்னு இருக்குது. ஸோ இந்த வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டுக்கு இந்த ஒரு இமேஜை வருங்க. இந்த பாயிண்ட் நேராக வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஒரு செலக்ட் த ஒன் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. இந்த செலக்ட் செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இங்கே வருங்க. இப்போ இந்த ஒரு சிம்பிள் வந்துட்டா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வேல்யூ மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் சர்க்கிள் கன்ஸ்ட்ரெயின் ஆகிடும். இனி ஆர்க் மெத்தடும் அப்படி தான். ஸோ இதில் வந்து நம்ம 3 பாயிண்ட் ஆர்க் இல்லாமல் இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இப்படியும் மார்க்கிங் கொடுக்கலாம். ஸோ இதே போல் நீங்கள் இதே கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம். ஸோ லைன், இந்த லைனுடைய கமெண்ட் எல். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை கொடுக்கேன். அதே மாதிரி இந்த வேல்யூ இப்படி கொடுக்கேன். ஸோ இதில் பாருங்கள் 2 லைனுக்கும் கலரை பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி கலரில் இருக்குது, இந்த இடத்துல லைட்டாக க்ரீன். ஸோ இது என்னென்னா ஆர்ஜின் பேஸ் பண்ணி நான் லென்த் கொடுத்தனால இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆர்ஜின் வேறு ஒரு இடத்துல இருக்கனால சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதே போல் ஏற்கனவே நம்ம வேல்யூ கொடுத்த மாதிரி தான் பாருங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுடைய வேல்யூ, எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ வேல்யூ, ஒய் ஆக்சிஸிலிருந்து இவ்வளோ வேல்யூ. இப்போ பாருங்க பாயிண்ட் சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம லென்த்துக்கு வேல்யூ 160. இப்போ பாருங்க இந்த ஸ்கெட்ச் இஸ் 1 கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. இது காரணம் என்னென்னா இந்த லைனுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். இப்போ பாருங்க இப்போ ஃபுல் கன்ஸ்ட்ரெயின் இப்படி வந்தா சரி ஓகே. இன்னும் நம்ம அந்த கன்ஸ்ட்ரெயினில் இந்த ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்னு ஒன்று பார்க்கும். இந்த ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் இந்த கன்ஸ்ட்ரெயினை பார்க்குது. இங்கே வரும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட். இப்போ உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு இனி நமக்கு ஒய் வேல்யூ வந்துட்டா. ஸோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் ஆகிட்டு. இப்போ இந்த லென்த்லையும் கூட இப்போ பாருங்க இந்த லென்த்தை நான் எக்ஸ் இப்போ வந்து இந்த மோடை ஆன் பண்ணியிருக்கேன், பேராமீட்டர் மோட். ஸோ பேராமீட்டரில் நீங்கள் எவ்வளோ லென்த் வேணுமோ இங்கே கொடுக்கலாம், இல்லை ஆங்கிளும் கொடுத்தாலும் கூட இந்த ஆங்கிளை இந்த வேல்யூவை கொடுத்துக்கலாம். ஸோ ரெக்டாங்கிளில் 3 டைப் ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ நார்மலாக இதில் இருந்து இப்படி பண்ணிக்கலாம். இல்லை 3 விதம் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஸோ இப்படி ரெக்டாங்கிள் பண்ணலாம். இல்லை சென்டரை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ லென்த் வேணுமோ ஸோ இப்படியும் நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். இப்போ எனக்கு இதை பாருங்க, இதே நான் கன்ஸ்ட்ரெயின் திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இந்த பாயிண்ட் இந்த ரெக்டாங்கிள் இது கூட வரணும்னு கேட்டால் ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்க ரெக்டாங்கிள் ஆகுது. ஸோ இந்த ப்ரொஃபைல், இப்போ ப்ரொஃபைல் எப்படின்னா ப்ரொஃபைல் வந்து இதோடைய ஷார்ட்கட்கே இது. ப்ரொஃபைல் என்ன பண்ணணும்னா 2 விதமான பாயிண்ட் இருக்குது. லைன் வரையலாம், ஒரே டைமில் ஆர்க்கும் வரையலாம். இப்போ லைன் வரையும் பாருங்க, லைனு. ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்க் மோட செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. இல்லை இதை மாற்றி நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் லைன் கொடுத்துட்டேன், ஆனால் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இதில் எனக்கு வந்து ஒரு ஆர்க் வரணும் பாருங்க. ஆர்க் எனக்கு மறுபடியும் எனக்கு லைன் வேணும், எனக்கு இந்த ஆர்க் வேணும். ஸோ பார்த்தீங்களா இப்போ இந்த பாயிண்டில் எனக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின் டேஞ்சன் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு டேஞ்சன்ட் இல்லை, என்ன பண்ணும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நான் டேஞ்சன் கொடுக்கும், ஆட்டோமேட்டிக்காக டேஞ்சன் வந்துடும் இந்த கமெண்ட். ஸோ அப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க இந்த கன்ஸ்ட்ரெயினில் கோயின்சிடென்ஸ், இந்த கோயின்சிடென்ஸ் என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்ட் இருந்தாலும் சரி இந்த பாயிண்ட்ல கொண்டு வந்துட்டோம் ஆட்டோமேட்டிக்காக
இந்த பாயிண்ட்ல வந்துடும். இது கோஇன்சிடென்ஸ். இது பாயிண்ட் ஆன் கர்வ். இப்போ பாயிண்ட் ஆன் கர்வ் என்னன்னா, இப்போ இந்த வேல்யூ இருக்குது, நான் கீ அமுக்குறேன். இந்த பாயிண்ட் ஆன் கர்வ், இந்த பாயிண்ட் இந்த இதுக்குள்ள வரணும், இந்த பாயிண்ட்ல வரணும். இந்த பாயிண்ட்ல வந்து டச் ஆயிரும் பாருங்க. இது நீங்க சர்க்கிள், இந்த சர்க்கிள் நீங்க இப்போ நான் 2 சர்க்கிள் டிரா பண்றேன். ஸோ எனக்கு இது வந்து டான்ஜென்ட் ஆகணும். டான்ஜென்ட் ஆயிட்டா? இனி எனக்கு இது parallel. இப்போ நான் இப்படி ஒரு லைன் டிரா பண்றேன். எனக்கு இப்போ இந்த லைனும் இதே போல parallel வரணும். ஸோ என்ன பண்றேன்னா, நான் இந்த parallel செலக்ட் பண்றேன். இப்போ பாருங்க, இந்த லைன் ஸோ இதுக்கு parallel வரணும். இப்போ பாருங்க, parallel. ஸோ இது பெர்பெண்டிகுலர், இது நார்மலாக உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இந்த லைன் வரைய, இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இந்த பாருங்க, இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மோடை நீங்கள் எடுத்து விட்டுருங்க. ஸோ இந்த மோடை இங்கே வருது, பெர்பெண்டிகுலர் கொடுங்க. ஸோ இந்த ஒரு பெர்பெண்டிகுலர் சிம்பிள் வருது. ஓகே. ஸோ இதே போல் இனி அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்படி நான் லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைன்ல இங்க பாருங்க ஹரிசாண்டல். இதை நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஹரிசாண்டலா வேணும்னா இந்த லைன் நீங்க வந்து நீங்க நேரா வரைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாயிண்ட் எடுத்து நீங்க இதை கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஹரிசாண்டல் ஆயிரும். இதே போல தான் வெர்டிகல், இது கிராஸ் ஆயிருக்கான வெர்டிகலா வேணும், 90 டிகிரி வேணும்னா இதை நீங்க செலக்ட் பண்ணாலும் போதும். ஸோ இதை நீங்க ஏற்கனவே பார்த்துப்பீங்க. இது மிட் பாயிண்ட். ஸோ இது நமக்கு வந்து மிட் பாயிண்ட்ல என்ன வேல்யூ வேணும் அதுக்காக கொடுக்குறது. இந்த பாயிண்ட்டுக்கு வேணும் மிட் பாயிண்ட்ல. ஸோ மிட் பாயிண்ட்ல இந்த வேல்யூ வரும். இது கோலினியர் கான்சென்ட்ரேட், இது ஈக்குவல். நீங்க வந்து 2 இப்போ அங்க பாருங்க, இந்த லைன் இருக்கு, இந்த லைன் இருக்கு. எனக்கு இந்த லைனை ஈக்குவல் பண்ணணும்னு கேட்டா பாருங்க, இந்த லைன் ஸோ இதுக்கு ஈக்குவல் ஆகணும். ஸோ பாருங்க, இந்த வேல்யூ சேமா இருக்கும். ஸோ அதே போல தான் இந்த ஆர்க் ஈக்குவல், ஆர்க்கும் வேல்யூ தான். என்ன இருக்கு, இந்த ஆர்க்கு. ஸோ இந்த ஆர்க்கும் சேமா இருக்கணும். பார்க்கும்போது இந்த ஆர்க்கு சேமா இருக்கணும், சேம் வேல்யூ வரும். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ பாருங்க, இந்த கன்ஸ்ட்ரெயின்லயே 2 விதமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இதை நம்ம வந்து மேனுவலா கன்ஸ்ட்ரெயின் பண்றோம். ஸோ இதை நீங்க எல்லாமே செலக்ட் பண்ணி ஆட்டோ டைமென்ஷன் கொடுங்க. இப்போ பாருங்க, இதுக்கு எல்லா விதமான வேல்யூவும் இந்த ஆரிஜினை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் 24 ஆட்டோ டைமென்ஷன் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. இது ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம டைமென்ஷன் பண்றது போல இப்படி டைமென்ஷன் மார்க்கிங் பண்றது தான் இந்த இது. ஸோ இனி அடுத்த கமாண்டுகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.